ஈரானுடைய வார்ஷிப் கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு முன்னாடி வெடிச்சு சிதறி இருக்குது. இது என்ன கப்பல்? இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? இது உண்மையிலேயே விபத்தா? இல்லாட்டி யாராவது திட்டமிட்டு இதை பண்ணாங்களா? இதனால ஸ்ரீலங்காவுக்கு என்ன பாதிப்புகள்லாம் இருக்குது? ஃபியூச்சர்ல என்ன பாதிப்புகள் வரலாம்? இப்போ அதோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் நாம டீகோட் பண்ண போகிறோம். எல்லாரும் வெல்கம் எவ்ரிவான் டு வி ஷேர் அண்ட் யூ வாட்சிங் மீ. ஐஆர்ஐஎஸ் டெனா அப்படிங்கிற கப்பல், இந்த கப்பல் தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு முன்னாடி வெடிச்சு சிதறி இருக்குது. இந்த கப்பல் 2026 மார்ச் 4 தான் வெடிச்சு சிதறி இருக்குது. இந்த கப்பலோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த கப்பல் வெடிச்சு சிதறினதுக்கு ஏன் உலகம் பூராவும் இருக்கிற மக்கள் இவ்வளோ விஷயத்த அரசியலோட கலந்து ஏன் இவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது சாதாரண கப்பல் கிடையாது. அது ஈரான் நாட்டுடைய நேவி கப்பல். அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அதில் 1-2 பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஒன்று ஈரான் நாட்டுடைய நேவி கப்பல். 2வது லாங் ரேஞ்ச் பேட்ரோல் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கப்பல். இந்த பேட்ரோல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இப்போது ஊருக்குள்ளே போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நைட் ரோன்ஸ் போவாங்க. அவங்க ஊருக்குள்ளேயே சுற்றி ஒரு 2 பேரையோ 3 பேரையோ போட்டுக்கிட்டு ஒரு ஜிப் ஊர் பூரா சுற்றும். எங்கேயாவது ஏதாவது தப்பு நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கடலுக்குள்ளே ஏதாவது தப்பு நடக்குதா, ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் அந்த பேட்ரோல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி கடலுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கப்பல் இருந்துச்சுனாக்கா அதோடைய பேட்ரோல் ஒரு கிலோமீட்டர் கணக்கோ இல்லாட்டி ஏரியா கணக்கோ அந்த மாதிரி ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கப்பலுக்கு, இந்த ஐஆர்ஐஎஸ் அப்படிங்கிற கப்பலுக்கு லாங் ரேஞ்ச் பேட்ரோல் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது இந்த கப்பல் நிப்பாட்டி வச்சுட்டு சின்ன சின்ன கப்பல்ஸ் இருக்கும், அந்த கப்பல்கள் தான் பேட்ரோலுக்கு போகும். ஸோ அந்த கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் கூட தூரமாக போயிட்டு வரலாம். ஸோ அந்தளவு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கப்பல் இந்த ஐஆர்ஐஎஸ் அப்படிங்கிற கப்பல். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிசைல் லான்ச் சிஸ்டம் இருக்குது. அதாவது இந்த கப்பலை வச்சு ஒரு மிசைலை லான்ச் பண்ண முடியும். ஸோ அந்தளவு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கப்பல். அது மட்டும் இல்லாமல் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடார் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்கிற ஒரு கப்பல். நார்மலாக நேவி கப்பல்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் ஈரான் அதிகமான ஃபெசிலிட்டிஸை வச்சு உருவாக்கின கப்பல்களில் இந்த ஐஆர்ஐஎஸ் அப்படிங்கிற கப்பலும் ஒரு கப்பலாக இருக்குது. 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இதில் ஹெலிகாப்டர் லேண்டிங் டெக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது அவசரம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு கப்பலில் லேண்ட் ஆகும். முக்கியமாக அவெஞ்சர்ஸ் படத்துங்கள்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி லேண்ட் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கப்பலாக இந்த ஐஆர்ஐஎஸ் அப்படிங்கிற கப்பல் இருந்திருக்குது. ஸோ இந்த கப்பல் இந்தியன் ஓஷனில் நேவல் எக்ஸசைஸை முடிச்சுட்டு ஈரானுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு சிதறி இருக்குது. இது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க 2026 மார்ச் 4 விடிய காலையில், அதாவது நைட்டுக்கும் விடிய காலைக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெடிச்சு சிதறி இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்குது. இது எப்படி நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்தியன் ஓஷனில் காலில் பக்கம் இந்த கப்பல் ட்ராவலிங்கில் இருக்கும்போது எங்கேருந்தோ ஒரு சப்மேரினால் ஒரு மிசைல் லான்ச் பண்ணப்பட்டு இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி வெடிச்சு சிதறி இருக்குது. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த கடல் ஃபுல்லாகவே மொத்தமாக ஃபயர் ஆகிருக்குது. பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்குது. கப்பல் உள்ள தண்ணி கப்பலே மொத்தமாக மூழ்கிற நேரமாக வரும்போது அந்த கப்பல்ல இருந்து க்ரூஸ் அண்ட் மெம்பர்ஸ் சேலர்ஸ் எல்லாமே சேர்ந்து எமர்ஜென்சி சிக்னல்ஸ் அனுப்பியிருக்காங்க. எமர்ஜென்சி சிக்னல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீலங்காவுக்கு ரிசீவ் ஆகிருக்குது. ரிசீவ் ஆகின ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ், ஹெலிகாப்டர், மற்றபடி ரோன்ஸ் பணியில் ஈடுபடுறவங்க, இந்த பேட்ரோல் போகிறவங்க, ஸ்ரீலங்காவிலையும் நேவிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேவி எல்லாமே உடனே ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு மார்ச் 6 7 ஆக போகுது. ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க இந்த நேரம் கூட ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த விபத்துனால. ஸோ இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 80 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 78 பேருக்கு காயம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 32 செயிலர்ஸ், அதாவது இந்த கப்பல் ஓட்டுற கேப்டன் இருக்கார் இல்லையா, ஸோ இந்த கேப்டன் ஒரு 32 பேரை ரெஸ்கியூ பண்ணி இப்போ ஸ்ரீலங்காவுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த 80 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ரிப்போர்ட்ஸ் படி தான் இந்த ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்காங்க ஸ்ரீலங்கா கொடுத்த ரிப்போர்ட் படி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 80 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 78 பேருக்கு காயம், 100 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. இன்னுமே நிறைய பேரை தேடி இருக்காங்க கடலுக்குள்ளே போயிட்டு. ஸோ ஹெலிகாப்டர், ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பேட்ரோலில் ஈடுபடுறவங்க எல்லாருமே போயிட்டு
அந்த அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணி ஸ்ரீலங்காக்குள்ளே கூட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் இருக்கிற கரப்பிட்டியா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த 80 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சடலமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள ரெஸ்கியூ பண்ண ஆட்களையும் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஈரான் நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து ஈரான் நாட்டில் ஆல்ரெடி வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து சேஃபாக இருக்கும்போது மறுபடியும் இவங்களை போர் நாட்டுக்குள்ளே அனுப்பி அங்கே வந்து இவங்க வந்து இறந்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தாலுமே, இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து அவங்கள வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு சட்டப்பூர்வ உரிமையும் யாருக்கும் கிடையாது. அவங்க வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஈரான் நாட்டு நேவிஸ், அவங்க எல்லாருமே நேவிஸ். ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி அவங்களுக்கு பாஸ்போர்ட் இதுக்குள்ளே வர்றதுக்கான பெர்மிஷன் எதுவுமே கிடையாது. பட் வந்து ரெஸ்கியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ ரெஸ்கியூ பண்ணி வந்ததில் அந்த 80 சடலங்கள் இருக்கு இல்லையா, இறந்து போன 80 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து ஈரானுக்கு அனுப்பணும், ஈரான் நாட்டில் இருக்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கண்டெய்னரில் அந்த 80 பேருடைய சடலத்தையும் எடுத்து கொண்டு போய் ஈரானில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கிற 80 பேர், அதை 80 பேரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த கண்டெய்னர் பத்தலை அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற அந்த காலியில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய காசு போட்டு இன்னொரு கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நீங்கள் கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் பார்த்துட்டோம், கொரோனா பார்த்துட்டோம், இப்போ கிட்டத்தில் வந்து வெள்ளம் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து இன்னுமே நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மென்மேலும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. நானும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ரோந்து பணிகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இந்த விஷயம் வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரண ஒரு கடல் பரப்பு கிடையாது. அது வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய கப்பல்கள் வந்து போகிற ஒரு இடமா இருக்குது. ஒரு பொதுவான ஒரு ரொம்பவுமே ஃபேமஸாக டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு கடல் பரப்பு இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிறைய இடத்துங்களுக்கு போகிற கப்பல்கள் இது வழியாக தான் போய் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்குது. அதுவும் சப்மெரினால் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்களே, அது யார் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. அது யார் அப்படின்னா, யூஎஸில் இருக்கிற ஒரு சப்மெரின் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்குது. ஏன்னா யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஈரானை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் நாட்டு தலைவரையும் கொண்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் நாட்டோடைய மிகப்பெரிய ஹைடெக்கில் இருக்கிற ஒரு கப்பல், சரியா, IRIS அப்படிங்கிற இந்த கப்பலை வந்து சப்மெரின் மூலமாக முதுகுல குத்துற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுவுமே வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நார்த் கொரியா பிரசிடென்ட் கிம் ஜோங் யங் அப்படிங்கிறவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த நாட்டுடைய தலைவரை கொன்னீங்க, சரணடைய சொன்னீங்க, அவங்க சரணடையில், அதனால நாட்டுடைய தலைவரை கொன்னீங்க, இப்போ வந்து அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. நீ இன்னுமே வந்து அவங்களுக்கு தொல்லை பண்ணி அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, பார்த்து இருந்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக 1-2 ஃபுட்டேஜஸ் வந்துருக்குது. சிலது வந்து ஏஐயில் வந்துருக்குது, சிலது வந்து அந்த மாதிரியே வந்து ரீக்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து வெடிச்சு சதறிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அவங்க வந்து சிக்னல் அனுப்புனதுக்கு அப்புறம் தான், அங்கே க்ரூ மெம்பர்ஸில் இருக்கிற அங்கே கப்பலில் இருந்த ஆட்கள் சிக்னல் அனுப்புறதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு, ஸ்ரீலங்காவுக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வெடிச்சு செதறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து அவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு தெரியல. அது வந்து ஃபேக் தான், அப்படி ஃபுட்டேஜஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உலக பாலிட்டிக்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உலக பாலிட்டிக்ஸில் இதை பற்றி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷன் வழியாக தான் எல்லா நாட்டுக்கான ட்ரேடிங் ஷிப்ஸும் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ட்ரேடிங் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கேருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து வேற ஒரு நாட்டுக்கு போகணும். அந்த வேற ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கான வழி வந்து இந்தியன் ஓஷன் மட்டும்தான். ஸோ இந்தியன் ஓஷனுக்குள்ளே போயிட்டு அதை தாண்டி தான் வந்து வேறு நாட்டுக்கு போய் ஆகணும். ஸோ இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வழியாக இருக்கும்போது, ஸோ இந்த ஒரு இடத்துல வச்சு இப்படி ஒரு ஷிப் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஷிப் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலுமே வந்து பொருளாதாரத்துலேயும் மற்ற விஷயங்கள்லையும் ரொம்பவுமே மேலே இருக்கிற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சப்மெரின் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், அதுவும் வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ளே வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா வந்து ரொம்பவுமே அமைதியாக இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்ரீலங்கா ஏதாவது பேச போனாக்கா ஸ்ரீலங்கா மேலே
மொத்த கோபமும் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வாய் திறந்து பேசணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு சரின்னு ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது ஒருத்தர் பக்கம் நம்ம வந்து பேச போனோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கடைசியில் நம்மளுக்கு தான் பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீலங்கா கண்டிப்பாக அமைதி காத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பொறுமையாக இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஷிப்மெண்ட்லாம் நடக்கிற முக்கியமான ஒரு ஓஷன் வந்து இந்தியன் ஓஷன். ஸோ அதனால வந்து நேவியோடைய அந்த பேட்ரோல் பணிகள் வந்து இன்னுமே வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாட்டில் இருக்கிற நேவிஸுமே வந்து பேட்ரோல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்காங்க, செக்யூரிட்டிஸை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாலிடிக்ஸில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்ணுற இந்த விஷயம் வந்து மற்ற நாடுகளுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சாதாரணமாக வந்து சும்மா யோசிச்சு பார்த்தா அவங்க அடித்த அந்த மிசைல் வந்து தப்பி தவறி அது ஏதோ கோளாறு காரணமாக வேற எங்கேயாவது போயிட்டு பட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மற்ற நாடுகள் வந்து யூஎஸோட அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து குளோபல் பாலிடிக்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சொல்லி சில பேர் வந்து வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இதை வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போவுமே கூட இருக்குது. ஆனாலுமே வந்து இதை பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஈரான் எங்கள்கிட்ட சரணடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து இஸ்ரேல் விடுத்திருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி யூஎஸும் நிற்கிறாங்க. ஸோ யூஎஸ் மூலமாக இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஈரான் மேலே இருக்கிற கோவத்தில் யூஎஸ் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு உலக பாலிடிக்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஸ்ரீலங்காவுக்கு என்ன பாதிப்புனா இப்போதைக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் ஈரான் நாட்டு மக்களை நம்ம நாட்டுக்கு வச்சிருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஈரான் நாட்டில் இருக்கிற மக்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ்லேருந்து ஏதாவது மிசைல் வந்து ஸ்ரீலங்காவுக்குள்ளே உருவத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அவசரப்படுத்தா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஈரான் நாட்டு மக்களை ஈரானுக்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கண்டெய்னர்ஸை இறக்குனாங்க. அவங்களையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணி இங்கேருந்து அனுப்புறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸோ இதனால் ஸ்ரீலங்காவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்ரீலங்கா வந்து எதுவுமே பேசாமல் நியூட்ரலாக இருக்கணும். அவங்க பேசினாலும் ஒன்று, பேசாட்டியும் ஒன்று, அவங்க அடிச்சுக்கிட்டாலும் ஒன்று, அடிச்சுக்கலனாலும் ஒன்று. ஸோ அந்த நாடுகள் பிரச்சனையை அந்த நாடுகளே பார்த்துக்கிட்டோம். அதுக்கு வந்து உலக நாடுகள் இருக்குது, அவங்களால சேர்ந்து பேசி அந்த ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம உள்ளுக்கு பூந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா வந்து நியூட்ரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நியூட்ரலாக தான் இருந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேடிங் சிட்ஸ் இருக்குது இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்னேன். இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, துணி, மரக்கறி, காய்கறிகள், மீன் இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த கப்பல்கள், அந்த ஷிப்மெண்ட் கப்பல்கள் எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி வந்து அதிகமாக்கி இருக்கிறாங்க. அதோடைய ரோந்து பணிகளும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாங்க. அதோடைய சேஃப்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக செக் பண்ணி செக்யூரிட்டிஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா திடீர்னு யூஎஸ் கப்பலோ ஏதாவது ஒரு சப்மெரின் வந்து அடிச்சின்னு சொன்னாக்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் வந்து மொத்தமாக வீழ்றதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த ஒரு ஷிப் மூலமாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால எல்லா நாட்டு ஷிப்மெண்ட்ஸுமே வந்து இப்போ வந்து எல்லா நாட்டோடைய ஷிப்மெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷனில் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து எங்கே அட்டாக் நடக்க போகுது, ஈரான் நாட்டோடைய ஒரு கப்பல் வந்து தவறுதலாக இந்தியன் ஓஷனுக்குள்ளே வந்தாலும் யூஎஸோடைய அந்த சப்மெரின் வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்தியன் ஓஷனில் வந்து கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு ஸ்ரீலங்காவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. குளோபல் பாலிடிக்ஸில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றின இன்னும் அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஸ்ரீலங்காவுக்குள்ளே என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி டீகோட் பண்ணி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சீஸ் அண்டில் தென் பை.